வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசியான மிதுன ராசியில் எப்பொழுதும் உங்களுக்கு ராசியின் அதிபதியாக புதன் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் வார பலன்களை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் 21 செப்டம்பர் வரைக்கான பலன்களை நாம் இங்கு பார்க்கலாம். மிதுனத்தை பொறுத்தவரை உங்கள் நட்சத்திரமான மிருகசீரிஷம் 3, 4 பாதம், திருவோதரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரவில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3 கிரக மாற்றங்கள் நடக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2025 அன்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அப்படியே பஞ்சமி ஸ்தானத்திற்கும், அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 15/9/2025 அன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அப்படியே தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறார். அதே போல் 16/9/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சூரியன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சுகஸ்தானத்திற்கு மாறார். இப்படி உங்களுக்கான கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இருக்க வேண்டிய வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், அதே போல் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தன வாக்கு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான புதன் இருக்கார். புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்க போகுது. பல்வேறு வகையான நன்மைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச நிலையில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறதுக்கான அருளை அவர் தரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற உயர்வுகளும் உங்களுக்கு புதன் கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி அடைய போகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் நம்மளுக்கு இருக்கிறதுனால உங்களை இதுவரை இருந்த கவலைகள் எல்லாமே வந்து நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரப்போகுது. அரசு சார்ந்த துறைகள்லேருந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள், பல முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் தொழில் வியாபாரத்தை சார்ந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்தி செய்கிறதுக்கான தேவையான பண உதவிகள் கூட இந்த கால நேரத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லேருந்து லாபங்கள் அதிகமாக வரும். அந்த லாபங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பாவோ முதலீடாவோ மாற்றுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனின் அருளால் பல்வேறு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தால் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரியோட ஆசையும் அருளும் உங்களுக்கு முழுதாக கிடைச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரியோட ஆதரவு முக்கியமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஆதரவின் காரணமாக நீங்கள் செய்கிற வேலைகள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பெனிக்கோ இல்லை உங்களோட தொழிற்ஸ்தானத்துக்கோ ஏற்படுற முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு சிறப்பாக தெரியும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஏற்றம் அப்படிங்கிறது மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் அனுசரித்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போக வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. இப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு என்னன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுப காரியங்களை சார்ந்து சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து உங்கள் பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் சுகம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அடுத்தவர்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலனத்திற்கு நீங்கள் உதவி செய்கிறப்போ கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. சிந்தித்து செயல்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறப்பையோ இல்லை ஒவ்வொரு செயலியும் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் செலுத்துங்க. இந்த கூடுதல் கவனங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ப சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நட்பெயருக்கு வந்து பேரும் புகழும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த காரியங்களையோ அதே போல் நீங்கள் செய்கிற நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்மம் புண்ணியம் மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு புண்ணியங்களை சேர்க்கும் வகையாக அமையப்போகுது. உங்கள் பேரும் புகழும் பார்த்தீங்கன்னா உங்கள் புண்ணியத்தாலையும் மேலும் பெருக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத திருப்பங்கள் வரும். எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உச்சத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பிரச்சனைகளும் வரலாம். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து சமாளித்து அந்த பிரச்சனைகள்ந்து வெளியே வரப்போ தான் நீங்கள் ஒரு செயல் வீரராக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுவீங்க. இதனால் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலும் மேலும் அதை அதிகரிச்சுக்கோங்க. அந்த அதிகரிப்பினால உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து இந்த கால நேரத்தில் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு இருங்க. கூடுதல் கவனத்தோடு இருக்கப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அப்படி சிந்தித்து செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் பாடங்கள் எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல் உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில் தரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயரை வணங்குறது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு புதன் வியாழன் இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியான நாட்களாக இருக்கிற நிலமையில் நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப நல்லது. அப்படி ஆஞ்சநேயரை புதன்கிழமைகளில் வணங்குறப்ப என்னாங்கன்னா ஆஞ்சநேயரின் அருளால் உங்கள் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதளவுலையும் துணிச்சலும் தைரியமும் ஆஞ்சநேயரின் அருளாலையும் அதே போல் விஷ்ணுவின் அருளாலும் கிடைக்க போகுது. ஆஞ்சநேயரை நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்க ஆஞ்சநேயரை இன்னும் என்னன்னா அது மேலும் சிறப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமனின் தீவிர பக்தர் தான் ஆஞ்சநேயருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் ராமனோட அருள் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஆஞ்சநேயரோட அருளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் 3, 4 பாதம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலெல்லாம் வந்து சுமாராக போயிட்டு இருந்தால் கூட இந்த கால நேரத்தில் உங்களோட தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக போகுது. தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் வேகம் எடுக்க போகுது. உங்கள் தொழில் வேகம் எடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்க போகுது இந்த கால நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கான போட்டி பொறாமைகள் இந்த கால நேரத்தில் மறைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். போட்டி பொறாமைகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் சரி அதே போல் உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே வந்து குறைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் எதிர்பார்த்தது விஷயங்கள் நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அதாவது சம்பள உயர்வு அதே போல் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நடைபெறலாம். இந்த இடமாற்றங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஏற்றம் 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 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருக்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவாதிரை. திருவாதிரையை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் மனநிலையும் நீங்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருந்த மனக்கசப்புகள் கவலைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு விட்டு கொடுத்துப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு விட்டு கொடுத்துப்பாங்க. இதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொல் பேச்சு அப்படியே கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பேரும் புகழும் வரது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து அக்கறையோடு எடுத்து வாங்கி கொடுப்பீங்க. இதனால் வந்து உங்களோட பொருளாதார நிலைமையும் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பொருளாதார நிலைமையும் இந்த கால நேரத்தில் உயரும். அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகமாக வருது, வீடு சார்ந்த செலவுகள் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். அந்த செலவுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில், அதாவது பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த விஷயம்லாம் நடக்கும்ட்டு. சில விஷயங்கள் இழுபறியாக இருந்திருக்கலாம், அது கூட இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாகவும் நன்மையாகவும் தரவிதமாக நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. இதனால் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நன்மைகள் அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறதில்ல. நன்மைகள், இந்த திடீர் நன்மைகள் யாரால் உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர், குடும்பத்தாரால் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான நேரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த புனர்பூசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து குடும்பத்தில் இருந்த எதிர்ப்புகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்க போகிறது, எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் சிறப்பான ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை தடைப்பட்ட காரணங்கள் எல்லாமே வந்து நீங்க போது. இப்போ தடைப்பட்ட காரியங்கள் கூட சிறப்பான ஏற்றத்தோட நீங்கள் வந்து சிறப்பாக முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. தடைப்பட்ட காரியங்கள் எதனால் தடைப்பட்டிருந்தாலும் அதே காரியங்கள் எல்லாம் இப்போ சிறப்பாக வந்து செயல்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காரியங்கள், அந்த தடைகளும் நீங்க போகுது. இதுவரை இருந்த உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. இப்படி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள்னால உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான முன்னேற்றங்களை அடைய போறீங்க. இதுவரை உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது. பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு வந்து பண உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை இந்த பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வும் அதே போல் உங்களுக்கு சாதகமான பலன்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இழுபறியாக இருந்த விஷயங்கள், தடைகள், தாமதத்தோடு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த தடைகள் தாமதங்கள் மாறப்போகுது, நீங்க போகிறது மட்டும் இல்லாமல் அதில் நல்ல முடிவுகள், நன்மை தரும் விதமாக இருக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புதனின் அருளாலும் விஷ்ணு பகவானின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நன்மைகள் வளர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்மைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. இதே போன்ற 12 ராசிகளுக்கு
உங்களுக்கான மாத பலன்கள், வார பலன்களை எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் வந்து எளிதாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பெரிய பரிகாரங்கள் எதுவும் சொல்கிறது இல்லைங்கிறதுனால அந்த பரிகாரங்களை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கடவுள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நன்மைகளும் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து இன்பமான சூழ்நிலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதே போல் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறப்போ வந்து என்னங்கன்னா அந்த தடைகள் தாமதங்கள்லேருந்து நீங்கள் இது விலகிக்க முடியும். இல்லைனா அந்த தடைகள் தாமதங்களோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலை. உங்களுக்கு இதே போல் நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இத்தோடு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.